அதில் வந்து நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. ஸோ என்னென்னா உதாரணத்துக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து சூரியன் மறைகிறத நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு இடத்துலேருந்து அது பொசிஷன் மாறும். அந்த பொசிஷன் மாறுறது என்ன நடக்குதுன்னா, அது வந்து சூரியன் வந்து ஒரு மாதத்தில் வந்து இந்த சூரியன் வந்து பொசிஷன் மாறும், சில பாயிண்ட் மாறும். அந்த மாறுற பாயிண்ட் தான் நம்ம வந்து ஒரு திருவிழாவாக கொண்டாடுறோம். உதாரணத்துக்கு கார்த்திகை, பொங்கல், தீபாவளி, இந்த பலமாரான ஃபெஸ்டிவல் வந்து உலகத்தில் அதிகமாக கொண்டாடுறது நம்ம தான். இதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் வந்து லிம்பாபூஜாங் போங்க, பஞ்சாமணி நீங்கள் போனீங்கன்னா சூரியன் மறை வந்து கிளியராக நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அதை பார்க்குறப்ப இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து கரெக்டாக சில நாளில் வந்து அது பொசிஷன் மாறிடும். அந்த பொசிஷன் மாறினா பழையதுக்கே மாறிடும். அந்த ஒரு கணிப்பு வச்சு தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, நம்ம தமிழ் புத்தாண்டு எக்ஸாக்ட்லியாக சயின்ஸ் பிரகாரம் நம்ம வந்து கொண்டாடுறோம். மற்ற மதத்தில் எப்படி கொண்டாடுறதுன்னு வந்து நம்மளுக்கு வந்து அவங்கவுங்க மதத்தில் ஆய்வு பண்ணால் தான் சரியாக வரும். நம்ம மதத்தில் சரியாக இருக்கும். சரி, இதான் சொல்ல வரேன். பாய் ஃப்ரம் லிம்பாபூஜாங், செல்வகுமாரன் பேசுகிறேன்.